இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம். காளானில் நிறைய சத்து இருக்குங்க. இரும்பு சத்து, புரதச்சத்து, விட்டமின் டி. விட்டமின் டிலாம் நிறைய காய்கறியில் கிடைக்காது, ஆனால் இதில் வந்து விட்டமின் டி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி செய்ய போகிறோன்னா, ஒரு 10 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை வதக்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து தேங்காய், கசகசா, சீரகம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஒரு 3 முந்திரி பருப்பு போட்டு அது எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறணும். இதுலேருந்து பால் தான் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக விட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி அதையும் ஒரு பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ அது எல்லாமே போட்டு சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். நல்லா ஒரு ப்ரௌனாக வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி, அது ஒரு தக்காளி போதும், ஒரு தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த காளானை எடுத்து காளானை போட்டு நல்லா கிண்டணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இதில் மசாலாலாம் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்லேருந்து பால் மட்டும் எடுத்து அதை ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பரு, கொத்தமல்லி தூவி இறக்குறோம். நல்லா கமகமன்னு காளான் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிரும். இது தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்லாமா?